வணக்கம் மிதுனம் ராசிக்காரர்களே. இந்த வாரம் உங்கள் ஜாதகத்தில் புதன் பகவான் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறார். தகவல் பரிமாற்றம், புதிய அறிவு, தொழில் முன்னேற்றம், உறவுகளில் நம்பிக்கை, குடும்பத்தில் அமைதி என பல்வேறு துறைகளிலும் இந்த வாரம் உங்களுக்கு புதிய மாற்றங்கள், சவால்கள் மற்றும் சந்தோஷங்கள் காத்திருக்கின்றன. வாரத்தின் முழு பலனையும் விரிவாக அறிந்து உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வழிநடத்துங்கள். கிரக நிலைகள் மற்றும் முக்கிய தாக்கங்கள். புதன் ராசி அதிபதி. இந்த வாரம் உங்கள் ராசி அதிபதியான புதன் தொழில் மற்றும் லாபஸ்தானங்களில் இயக்கம் பெறுவதால் தகவல் பரிமாற்றம், தொழில் வளர்ச்சி, புதிய வாய்ப்புகள் ஆகியவை அதிகரிக்கும். செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருப்பதால் வீடு, சொத்து, குடும்ப உறவுகளில் சவால்கள். சந்திரன் ராசியில் இருப்பதால் மனநிலை மற்றும் உறவுகளில் உணர்ச்சி அதிகம். குரு 2ஆம் இடத்தில் இருப்பதால் நிதி மற்றும் சொத்து வாய்ப்புகள் அதிகம். சனி, ராகு, சுக்கிரன், சூரியன் லாபஸ்தானத்தில் பஞ்சகிரக யோகம், வருமானம், தொழில், வணிகம் ஆகிய துறைகளில் முன்னேற்றம். கேது சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு நகர்வதால் உடல் நலம், மன உறுதி ஆகியவற்றில் மாற்றங்கள். நிதி மற்றும் செலவுகள். இந்த வாரம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நிதி நிலை சீராக இருக்கும். குரு 2ஆம் வீட்டில் இருப்பதும் லாபஸ்தானத்தில் பல கிரகங்கள் சேர்ந்து இருப்பதும் வருமானம் அதிகரிக்க உதவும். பங்குச்சந்தை, நிலம், தங்க முதலீடுகளில் லாபம் கிடைக்கும். வாடகை வருமானம், வங்கி வட்டி, பிசினஸ் லாபம் போன்ற வழிகளிலும் கூடுதல் வருவாய் வரும். வாரத்தின் முதல் பாதியில் பழைய கடன்கள், குடும்ப செலவுகள், குழந்தைகளின் கல்விச் செலவுகள், வீடு பழுது போன்ற திட்டமிடாத செலவுகள் ஏற்படலாம். புதிய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆனால் நிதி மேலாண்மை அவசியம். தேவையற்ற பொருட்கள் வாங்குவதை தவிர்த்து அவசர தேவைகளுக்காக சிறிது பணத்தை ஒதுக்கி வைக்கவும். வாரத்தின் 2ஆம் பாதியில் வருமானம் அதிகரிக்கும். புதிய வருமான வாய்ப்புகள், முதலீடுகளில் லாபம், வாடகை, வங்கி வட்டி போன்ற வழிகளில் கூடுதல் வருவாய் கிடைக்கும். தொழில், வணிகம், பங்குச் சந்தை முதலீடுகளில் லாபம் பெறும் வாய்ப்பு அதிகம். குடும்ப செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் பெரிய பொருட்கள் வாங்கும் திட்டங்களை இந்த வாரம் தள்ளி போடுவது நல்லது. நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள் பண உதவி கேட்கலாம். ஆனால் நிதானமாக முடிவெடுக்கவும். பணம் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். செலவுகளை குறைக்கும் நோக்கில் பழைய பொருட்களை ஆன்லைனில் விற்பனை செய்வது, தேவையற்ற சந்தா, உறுப்பினர் கட்டணங்களை ரத்து செய்வது போன்ற வழிகளை முயற்சிக்கலாம். மொத்தத்தில் இந்த வாரம் நிதிநிலை மேம்படும், செலவு கட்டுப்பாடும் தேவை. திட்டமிட்டு செலவிடும் பழக்கத்தை கடைபிடித்தால் நிதிநிலை பாதுகாக்கப்படும். குடும்பம் மற்றும் உறவுகள். இந்த வாரம் குடும்ப உறவுகளில் மாற்றங்கள், சவால்கள், சந்தோஷங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. சந்திரன் ராசியில் இருப்பதால் மனநிலை உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை, ஆதரவு கிடைக்கும். தந்தையுடன் சொத்து, குடும்பத் திட்டங்கள், திருமண பேச்சு தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அமைதியாக, மரியாதையுடன் பேசுவது நல்லது. தாயாரின் உடல்நலம் குறித்து கவனம் தேவை. அவர்களுக்கு தேவையான பராமரிப்பு, மருத்துவ ஆலோசனை வழங்கவும். சகோதரர்கள், உறவினர்களுடன் பழைய பிணக்குகள் தீரும். குடும்ப நிகழ்ச்சிகள், திருமண பேச்சு, பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் மூலம் உறவுகள் வலுப்படும். திருமணமானவர்களுக்கு தொழில் அழுத்தம் காரணமாக துணையுடன் நேரம் செலவிட முடியாமை சிறிய பிணக்குகளை ஏற்படுத்தலாம். உணர்ச்சி பூர்வமான உரையாடல்கள், குடும்ப உணவு நேரம், வெளியே சுற்றுகள் உறவை வலுப்படுத்தும். காதலர்களுக்கு இந்த வாரம் திருமண பேச்சு தொடங்க சிறந்த நேரம். பெற்றோரிடம் உறவை அறிமுகப்படுத்த திட்டமிடலாம். குழந்தைகளின் கல்வி, போட்டித் தேர்வுகள் மற்றும் சுய முன்னேற்றம் குறித்து கவலை அதிகரிக்கலாம். அவர்களுக்கு தேவையான ஆதரவு, ஊக்கத்தை வழங்கினால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். மொத்தத்தில் குடும்ப உறவுகளில் சமரசம், பொறுமை, அன்பு அவசியம். பெரியவர்களின் ஆலோசனையை மதித்து குடும்ப உறுப்பினர்களுடன் நேரம் செலவிடுங்கள். இதனால் அமைதி, மகிழ்ச்சி நிலைக்கும். தொழில் மற்றும் கல்வி. இந்த வாரம் தொழில், வணிகம், கல்வித்துறைகளில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம், வெற்றி, புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. சனி, புதன், சூரியன், சுக்கிரன், ராகு 11ஆம் வீட்டில் பஞ்சகிரக யோகம். தொழிலில் கடின உழைப்பிற்கு நல்ல பலன். அரசு வேலை, அதிகார பதவி, பதவி உயர்வு, பணிமாற்றம் போன்ற வாய்ப்புகள் அதிகம். வணிகத்தில் புதிய ஒப்பந்தங்கள், வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள், புதிய சந்தை வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய பங்குதாரர்கள், கூட்டாளிகள் மூலம் லாபம் அதிகரிக்கும். தொழிலில் 3 முதல் 5 வருடங்களாக நிலுவையில் இருந்த திட்டங்கள் நிறைவேறும். மாணவர்களுக்கு ஆன்லைன் கல்வி, புதிய படிப்பு, போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும்.
மே 1 தேதி வெளியாகும் தேர்வு முடிவுகள் மகிழ்ச்சி தரும். ஆராய்ச்சி மாணவர்களுக்கு ஆய்வுக் கட்டுரை சமர்ப்பிப்பு, வழிகாட்டியின் ஆதரவு, பட்டயப் படிப்பு திட்டங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். எச்சரிக்கை: பணியிடத்தில் பெண் சகாக்கள், மேலாளர்களுடன் கருத்து மோதல் ஏற்படலாம். தொழில்முறை நடத்தையை பராமரிக்கவும். புதிய கூட்டு வணிகங்களில் பணம் முதலீடு செய்வதை தவிர்க்கவும். மொத்தத்தில் தொழில், வணிகம், கல்வித்துறைகளில் வெற்றி, முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. உடல் நலம்: இந்த வாரம் உடல் நலம் தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசியம். சந்திரன் மற்றும் செவ்வாயின் தாக்கம் காரணமாக வயிற்று, ஜீரண பிரச்சனைகள், தலைவலி, மன அழுத்தம் போன்றவை ஏற்படலாம். அதிக கார உணவு, எண்ணெய், ஜங்க் ஃபுட் சாப்பிடுவதை தவிர்க்கவும். தினமும் அதிகமான நீர் குடிக்கவும். பழங்கள், காய்கறிகள் சேர்த்து உணவு சாப்பிடவும். வீட்டில் மின்சாதனங்கள், சமையல் அறையில் தீ விபத்து அபாயம் உள்ளது. குறிப்பாக மே 2 தேதி கவனம் தேவை. பணிப்பளு, குடும்ப சிக்கல்கள், எதிர்பாராத செலவுகள் காரணமாக மன அழுத்தம் அதிகரிக்கலாம். தினமும் காலை நேரத்தில் பிராணாயாமம், மெடிடேஷன் செய்வது நல்லது. அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீகம்: இந்த வாரம் அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீகம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமையும். கிரகங்களின் நிலை, குறிப்பாக புதன் மற்றும் குருவின் அனுகூலம், ஆன்மீக உணர்வுகளை ஊக்குவிக்கும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, வெள்ளை. அதிர்ஷ்ட நேரம் காலை 8:30 முதல் 10:30, மாலை 4 முதல் 5 வரை. ஆன்மீக பரிகாரங்கள்: புதன்கிழமை விஷ்ணு வழிபாடு. ஓம் நமோ நாராயணாய் 27 முறை ஜபிக்கவும். புதன்கிழமை பசுமை நிற ஆடை அணியவும். வாரத்தில் ஒரு நாள் அருகம்புல்லை நீரில் கலந்து குளிக்கவும். காலை 7 மணிக்கு சூரியனை நோக்கி 12 முறை வணங்கவும். ஆன்மீக பயணம்: குடும்பத்துடன் கோயில் செல்லும் திட்டம் அமைந்தால் அது ஆன்மீக மற்றும் குடும்ப அமைதிக்காக நல்லது. விநாயகர் அல்லது துர்க்கை அம்மன் கோவிலில் தரிசனம் செய்யலாம். அதிர்ஷ்ட உணவு தயிர் சாதம், பச்சை காய்கறிகள். மொத்தத்தில் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு, அதிர்ஷ்டத்தை மேம்படுத்தும் பரிகாரங்கள் மற்றும் மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும். கூடுதல் சிறப்பு குறிப்புகள்: பலன் மற்றும் பலவீனம், நிதி, தொழில், குடும்பத்தில் பலம், செலவு, மன அழுத்தம், பலவீனம். கவனிக்க வேண்டியவை: புதிய கடன், சட்டப் பிரச்சனைகள், வாகன பயணங்களில் கவனம். சுப நாட்கள்: புதன், வெள்ளி, சனி. நட்சத்திர வாரியாக மிருக சிரீஷம், புதிய முயற்சி வெற்றி, திருவாதிரை, குடும்ப சந்தோஷம், புனர்பூசம், நிதி மேம்பாடு. பெண்கள், மாணவர்கள்: பெண்களுக்கு குடும்ப ஆலோசனை மதிப்பு, மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி. வெளிநாட்டு வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை, பயண அனுமதி, விசா தொடர்பான நல்ல செய்தி. இந்த வாரம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நிதி, தொழில், குடும்பம், உடல்நலம், ஆன்மீகம் என அனைத்து துறைகளிலும் கலந்த பலன்கள் காத்திருக்கின்றன. கிரகங்களின் ஆதரவு, உங்கள் உழைப்பு, திட்டமிடல் மற்றும் உறுதியுடன் செயல்பட்டால் எதிர்கால வளர்ச்சி, நிதி நலம், குடும்ப அமைதி ஆகியவை உறுதி. சின்ன சவால்களை நம்பிக்கையுடன் எதிர்கொண்டு ஆன்மீக நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் வாரம் இது.